ஸ்மால் ஸ்கேல்ல இந்த பிசினஸ் எடுத்து பண்றோம்னா ஆனுவல் எக்ஸ்பெக்டட் டர்ன் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா 50 lakhsல இருந்து 1 crore பக்கம் ரெவென்யூ சொல்றாங்க. ஆஃப்டர் ஆல் காஸ்டிங் எக்ஸ்பென்சஸ் 7 lakhல இருந்து 25 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான வையபிள் பாசிபிள்ஸ் வந்து இதுல ஜாஸ்தி இருக்கு. 50 lakh 1 crore 2 crore சொல்லிட்டு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல நடந்துட்டு இருந்த ஒரு பிசினஸ் ரொம்ப சாதாரணமான மக்களையும் கொண்டு போய் சேர்ற மாதிரி அவங்களும் எடுத்து பண்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இன்னைக்கு டேட்ல ரொம்ப ஃபாஸ்டா எமர்ஜ் ஆயின்னு இருக்கு. அந்த பிசினஸ் பிளான பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். கவர்மெண்ட் 50% சப்சிடி கொடுத்து இந்த பிசினஸ் இன்னும் அதிகமா எடுத்து பண்ணுங்கன்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொருளோ இல்ல அந்த பொருளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியா இருக்கக்கூடிய சர்வீஸோ எப்ப சாமானிய மக்களும் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அவங்களுமே தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதோ அப்பதான் அந்த பிசினஸ் முழுமையான வெற்றி அடையும். நீங்க ஹெல்த்தியா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்காக நாங்க கோல்டு கொடுக்க போறோம். அதுவும் மில்லிகிராம்ல எல்லாம் கிடையாது, 1 gram ஃபுல் கோல்டு காயின். இன்னைக்கு ரேட் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கூகுள்ல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, இந்த ஆர்டரை நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம வெப்சைட்ல 669 சொல்லிட்டு மிக்ஸ் நட்ஸ் காம்போ நம்ம போட்டிருக்கோம். மிக்ஸ் நட்ஸ்னா சும்மாலாம் கிடையாது, ஹை எக்ஸாய்டிக் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ், கிரான்பெரி, ப்ரூன்ஸ், ப்ளூபெரி, பிளாக் கரண்ட், இந்த மாதிரி எக்ஸாய்டிக் ட்ரை ஃப்ரூட்ஸ், கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ், வால்நட்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் எக்ஸாய்டிக் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோட காம்போ வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். half a kg 669 ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் அந்த காம்போவை நீங்க வாங்குறீங்களோ இல்ல 100 ஆர்டருக்கு 1 கிராம் ஆஃப் கோல்டு காயின், அதாவது 100 பேர்ல ரேண்டமா ஒருத்தர், இஃப் இன் கேஸ் 200 பேர் ஆர்டர் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 பேர் 100 ஆர்டர்ல இருந்து ஒருத்தரையும் அடுத்து 101ல இருந்து 200 வரைக்கும் செலக்ட் பண்ணி அதுல ஒருத்தரையும் லைக் அந்த மாதிரி ரேண்டமா நம்ம இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா கொடுக்க போறோம். கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. நீங்க இஃப் இன் கேஸ் லக்கியா இருந்தீங்கன்னா அந்த 1 கிராம் கோல்டு காயின் உங்களுக்கும் வந்து சேரும். ஒருவேளை இஃப் இன் கேஸ் அந்த 1 கிராம் வின்னர் நீங்களா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின். சோ www.momtraders.in வெப்சைட் உள்ள போயிட்டு ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. விவசாய பொருட்கள்ல 40% சேதம் எதனால ஏற்படும் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உற்பத்தி பண்ற இடத்துல கிடையாது, அந்த உற்பத்தி பண்ண பொருட்களை ப்ராப்பரா நம்மளால ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாம போகிறதா. அங்க எமர்ஜ் ஆனதுதான் கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஆனா கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னாலே வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஆப்பிள் வந்து அறுவடை பண்ணப்படுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜனவரி மாசம் பக்கம் அறுவடை பண்ணப்படுதுன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் மாசம் வரைக்கும் அதை ப்ராப்பரா கோல்ட் ஸ்டோரேஜ்ல நம்மளால செட்டப் பண்ணி வைக்க முடியும். மிகப்பெரிய பிராண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலுமே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே இஃப் யூ வாண்ட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 135ல இருந்து 140 பிராண்ட்ஸ்க்கு மேல கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன ஊர்கள்ல ரன் பண்றாங்கன்னு கூட சொல்றேன். அந்த வெப்சைட்ல நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். சென்னை, காஞ்சிபுரம், இந்த மாதிரி கோயம்புத்தூர், இந்த ஜோன்ஸ்ல எல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜ் நிறைய இருக்கு. சிட்டி ஜோன்ஸ்ல கொஞ்சம் நிறைய இருக்கு நம்ம சொல்லலாம். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா விவசாயம் சார்ந்த இடங்கள்ல கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கிறத விட ட்ரேடிங் சார்ந்த இடங்கள்ல கோல்ட் ஸ்டோரேஜ் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அதை மொத்தத்துல விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து மாச கணக்குல பதப்படுத்தி எப்போ வால்யூமெட்ரிக்கா அதனோட ரேட் அதிகம் ஏறுதோ அந்த மாதிரி நேரங்கள்ல விற்கக்கூடிய ட்ரேடர்ஸ் அவங்க தான் இதை முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த கான்செப்டை ரீசர்ச் பண்ணும்போது ஒரு பிராண்ட் பார்த்தேன் ஃப்ரம் நார்த் இந்தியா தான், ஈகோ ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க என்ன பண்றாங்கன்னா போர்ட்டபிள் கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிசைன் பண்றாங்க. அதாவது நம்ம கிட்ட ஒரு ரூம் இருக்குதுனாலோ அந்த ரூம்ல ஒரு வண்டி இருக்குதுனாலோ அந்த வண்டியில இல்ல ரொம்ப குட்டி இடம், ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு, இன்டீரியர்ல இருக்குது, ஆனா நான் விவசாயம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்றேன் அப்படின்னா நீங்களும் உங்க குழுக்களும் சேர்ந்து கூட ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் உருவாக்கி உங்களோட பொருட்களை சேஃப்டி பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மழை வெள்ளம் எல்லாம் வருதுன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, பல்கா அறுவடை பண்ணி இமீடியட்டா இதை யார் வாங்கிப்பாங்க, ரொம்ப சொற்பமான விலைக்கு நஷ்டத்துக்கு கூட பல நேரங்கள்ல கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க. போட்டதை எடுத்தா போதுன்ற ஒரு கால்குலேஷன் மைண்ட் செட் விவசாயிகளுக்கு இருக்கும். ஆனா ஒருவேளை இந்த மாதிரி போர்ட்டபிள் கோல்ட் ஸ்டோரேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதுன்னா பல இடங்கள்ல நார்த்ல பல இடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஈகோ ஃப்ராஸ்ட் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டுலயே 50,000க்கும் மேற்பட்ட இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகுது. இஃப் இன் கேஸ் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அந்த ஆங்கிள் மிகப்பெரிய காஸ்ட் கட்டிங் நடக்கும், விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் நடக்கும். ஒரு சின்ன ரீல் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க, அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபிளார்ஸ் விவசாயிகள் வந்து பூக்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, ஓகேங்களா. பட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த பூக்களோட ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, கல்யாண சீசன் இல்ல கோயில்கள் சீசன் இல்ல, பூக்களோட ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பூக்களை ஸ்டோர் பண்றதுக்குன்னு ஒரு பெரிய கோல்ட் ஸ்டோரேஜ் நம்ம புக்கிங் பண்ணோம்னா அது நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது, கண்டிப்பா ரேட் வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா வண்டி இருக்கு, வண்டியில கோல்ட் ஸ்டோரேஜ் டிசைன் பண்ணிக்கிறாங்க அந்த கிராமத்துல. அப்போ அவங்க பறிச்ச பூக்கள் அந்த தோட்டம் பக்கத்து தோட்டங்கள்ல பறிச்ச பூக்களை ஒரு 2-3 நாட்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்றாங்க. ஏன்னா 3 நாள் கழிச்சு சீசன் ஸ்டார்ட் ஆகுது, அது வரைக்கும் அவங்களோட பூக்கள் வந்து கெடாம இருந்தா போதும். அப்போ அந்த வண்டியில அவங்க வைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா அவங்க 3 நாள் கழிச்சு வைக்கும்போது அவங்களோட வால்யூமெட்ரிக் ரேட் அண்ட் அவங்களோட மார்ஜினுமே வந்து ஜாஸ்தி இருக்கும். எஸ் சார், இது விவசாயிகள் வந்து பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள்
ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது சர்வீஸ் ஓரியன்டா செப்பரேட்டான ஒரு இண்டஸ்ட்ரி. ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு கிராமத்துல இது எடுத்து பண்றாங்கன்னா அந்த கிராமத்துல சுத்தி இருக்கக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பா இதை வந்து பெனிஃபிட் பண்ணிக்குவாங்க. இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன, ஐ மீன் சேலஞ்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பவர் சப்ளைல வந்து நமக்கு எப்படி வேணா சேலஞ்சஸ் வந்து வரலாம். லைக் இவங்க வந்து சோலார் பேனல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜி வந்து ஜெனரேட் பண்ணி அதுல அவங்களோட கோல்ட் ஸ்டோரேஜ் ரன் பண்றாங்க. இப்போ பவர் கன்சம்ஷன் பாதிக்கு மேல ரெடியூஸ் ஆயிடுது. இஃப் இன் கேஸ் உங்களோட கோல்ட் ஸ்டோரேஜ்ல வந்து நீங்க ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா ஹியூமிடிஃபையருமே அவங்க வந்து செட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து அடிக்கடி பவர் ஆஃப் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குதுன்னா ஜெனரேட்டர்ஸ் மூலியமா எப்படி வந்து பவரை வந்து பேக்கப் பண்ணி சோலார் எனர்ஜில இருந்து எப்படி பவரை பேக்கப் பண்ணி அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் கண்டினியூஸா ரன் பண்றது, அதுவும் எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா ரன் பண்றது. லைக் நம்ம ஒரு பொருளை கொடுக்கறதுன்றது முக்கியம் இல்ல, அந்த பொருளை நம்ம கொடுத்தாலும் அதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனோட சொல்யூஷன்ஸையும் சேர்த்து நம்மளால வந்து கொடுக்க முடியும். இந்த எல்லா பேக்கப்புமே செட்டா கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த பர்டிகுலர் நிறுவனம் ஈகோஃபிராஸ்ட் நிறுவனம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து மார்க்கெட்ல அட்டைன் பண்றாங்க. ஆக்சுவலி இங்க என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்த கோல்ட் ஸ்டோரேஜ் என்ற ஒரு கான்செப்ட், பிகாஸ் அதுக்கு தேவையான மேன் பவர், இடம், நீங்க எவ்வளோ யூட்டிலிட்டி அதுக்கு தேவை நீங்க பாத்தீங்கன்னா வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 1 crore 5 crore லைக் அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயத்த வெறும் 5 லட்சம் சின்னோடி இடம் தான் உங்களுக்கு இருக்கு, ஒரு ரூம் இருக்கு, அதை நீங்க மாத்தி கொடுங்கன்னா வந்து 1.5 லட்சம் 2 லட்சத்துல கொண்டு வந்து ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா நீங்க ஒரு ரூமை வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம் ஆக்கிக்கலாம். ஒரு சின்ன கிராமமா இருந்தா அப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவா கொண்டு வரும்போது அதுக்கான ஃபீட்பேக் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நம்ம வந்து அக்ரி பேஸ்டு பிசினஸோட பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கோம். லைக் இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்போ மாம்பழம் இருக்குதுன்னா வேற வழியே இல்லை, நாங்க சீசன்ல அறுத்து இங்க இருந்து சென்னைக்கோ இல்ல இங்க இருந்து ஏபிக்கோ ஆந்திர பிரதேஷ்கோ அனுப்பிதான் ஆகணும். அது எங்களால ஹோல்டு பண்ண முடியாது எத்தனை டன்னு நம்ம கிட்ட இருந்தாலும். ஓகேங்களா, விலையே போகலனாலும் நாங்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம கிட்ட இந்த பர்டிகுலர் இடத்துல கோல்ட் ஸ்டோரேஜ் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ப்ராப்பர் ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. அதனோட இனிஷியேட்டிவ் இல்ல, கிராமப்புறங்கள்ல இல்ல. இத்தனைக்கும் ஈசிஆர் மெயின்ல. ஆனால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கோ இல்ல கோயம்புத்தூருக்கோ காஞ்சிபுரத்துக்கோ ஏபிக்கோ போகுது, ஆந்திர பிரதேஷ்கோ போகுதுன்னா அங்க குறைஞ்சது 5 மாசம் ஸ்டோர் பண்ணி மார்க்கெட்டோட பீக் வேல்யூ அட்டைன் ஆகும் பொழுது இதை மார்க்கெட்ல நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. மீதி நாளா வராதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ராடக்ட்ஸ் வரும், ஆவரேஜ் பண்ணுவாங்க. அதுவுமே தனியா நான் ஒரு வீடியோல போடுறேன். ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ற டைம்ல இருந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க படிப்படியா. லைக் ப்ராடக்ட்டோட சப்ளை வந்து குறையும் பொழுது அதனோட ப்ராடக்ட்டோட ரேட் வந்து அதிகம் இருக்கும். ஆனா அவங்க பர்ச்சேஸ் பண்ண ரேட் என்னவோ அதே 10 ரூபாயா தான் இருக்கும். பரவாயில்லப்பா, நான் சீசன்ல நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஏரியா போனா கிடைக்குதே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா அது எல்லாமே இப்படி ஸ்டோர் பண்ணப்பட்டு நம்ம கிட்ட வருதுதான். அப்போ இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் விவசாயிகள் கிட்ட நேரடியா போனா அந்த 10 ரூபாய்க்கு அவங்க விற்கிறது அட்லீஸ்ட் 50 ரூபாய்க்காவது அவங்களால கொடுக்க முடியும். அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அலைட் இண்டஸ்ட்ரீஸ்ல விருப்பமா இருக்கு, ப்ராடக்ட் அலைட் இண்டஸ்ட்ரீஸ்ல விருப்பமா இருக்குன்றவங்க போர்ட்டபிள் கோல்ட் ஸ்டோரேஜ்ன்றது இன்னைக்கு டேட்ல ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு மெத்தடா மக்கள் கிட்ட எமர்ஜ் ஆயிருக்கு. குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு, அங்க இருக்க மக்கள் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஏஎஸ்சி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஹார்டிகல்ச்சர் காலேஜ் லைக் அதெல்லாம் வந்து நீங்க அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா, லைக் அவங்க டிஏஎஸ்சி அப்படி இல்லைன்னா எனி ஹார்டிகல்ச்சர் காலேஜஸ் கண்டிப்பா உங்களுக்கான சப்போர்ட் அங்க கிடைக்கும். தொழில்னாலே ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தாதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ப்ரொஜெக்ஷன் இல்லாம நம்ம பண்ண முடியாது. இந்த ப்ரொஜெக்ஷன் இவ்வளவு ப்ராஃபிட் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்குதுன்றது தெரிஞ்சதான் நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியும். பெரிய பெரிய இடங்கள்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ஸ்மால் ஸ்கேல்ல இந்த பிசினஸ் எடுத்து பண்றோம்னா ஆனுவல் எக்ஸ்பெக்டட் டர்ன் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா 50 lakhsல இருந்து 1 crore பக்கம் ரெவென்யூ சொல்றாங்க. ஆஃப்டர் ஆல் காஸ்டிங் எக்ஸ்பென்சஸ் 7 lakhல இருந்து 25 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான வையபிள் பாசிபிள்ஸ் வந்து இதுல ஜாஸ்தி இருக்கு. சரியா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பர் லைசன்சஸ் அக்வயர் பண்ணி கவர்மெண்டோட சப்போர்ட்டோட இந்த இண்டஸ்ட்ரியை சக்சஸ்ஃபுல்லா நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இல்ல ஹார்டிகல்ச்சர் காலேஜஸ் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு நல்ல வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். டேக் கேர், பை.